விஜயகாந்தோட ஆன்மா மன்னிக்காது தேமுதிக அந்த நிலைப்பாடு எடுத்ததுக்குன்னு பாஜக தரப்புலேருந்து விமர்சனம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை, விஜயகாந்த் ஆன்மா அது கூட விடுங்க, அது நம்முடைய நம்பிக்கை. தமிழ்நாட்டு மக்கள் அதை ஏற்றுக்கொண்டு வாக்களிக்க மாட்டார்கள். தேமுதிக அப்படி கொள்கை ரீதியாக இணைந்தவர்களா? டெண்டர் விடுறது மட்டும்தான் பாக்கி. அதிமுகவோட பயணிக்கிறோம், விஜயோட போலாமா, ஒரு பேர ரெண்டு பக்கம் பேரம் பேசுறது மிக ஒரு தவறான அரசியல் முன் உதாரணம். அன்றைக்கு திரு விஜயகாந்த் அவர்களுக்கே விழுந்த வாக்குகள் வெறும் 2.5%. அதுல வேற பிரேம்லதா சொல்றாங்க தேன் கலந்த பால் அப்படின்னு. எனக்கு 5000 ரூபாய் கொடுத்தாங்க, கொடுத்த காசுக்கு நான் வாக்களிக்கிறேன். வேற மாதிரி அது பலன் கொடுத்திருக்கலாம். அழுகி போன பழத்தை, இத்து போன பழத்தை இன்னைக்கு கொண்டாந்து சேர்த்து அந்த கூட்டணியில ஒரு பேட் ஸ்மெல். எடப்பாடி பழனிசாமி காலத்தில் அந்த வாக்குகள் அதிமுகவுக்கு வரல. இந்த ஒருங்கிணைப்பின் மூலமாக நாம இதுல சசிகலா பெரியாளு, தினகரன் வந்துட்டா எல்லாம் வந்துடும், ஓபிஎஸ் வந்துட்டா எல்லாம், அதெல்லாம் இல்லை. எடப்பாடி பழனிசாமி அந்த அணுகுமுறையை கையாண்டு இப்பொழுதும் இட்ஸ் நாட் டூ லேட். அவருக்குள்ள இருக்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை, ஒரு பாதுகாப்பற்ற ஒரு எண்ணங்கள், எந்த சூழ்நிலையிலும் கட்சி பொதுச் செயலர் பதவியை தான் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ரெட் நூல் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சந்திக்க போகும் சிறப்பு விருந்தினர் அதிமுக முன்னாள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு கே.சி. பழனிசாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் தம்பி. தேமுதிக அதிமுக அலைன்ஸுக்கு வரும்னு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. ஆனா பழம் நழுவி பாலில் விழுந்துருச்சோ இந்த டைம். 2016 விழுகும்னு கலைஞர் சொன்னாரு. 10 வருஷம் கழிச்சு அது நடந்துருச்சோ? பழம் 10 வருஷம் கழிச்சு என்ன ஆகும்? அழுகிரும். அதனால இன்றைய 2016 கலைஞர் எதிர்பார்த்த அந்த தேமுதிக மக்கள் நல கூட்டணியில 2.5%, 2.5% ரஃபா தான் வாக்கு வாங்கினாங்க. அது கூட ஒரு அது எப்ப திரு விஜயகாந்த் அவர்களே முதலமைச்சர் என்று முன்னிறுத்தப்பட்ட பொழுதே அவர்கள் பெற்ற வாக்கு. ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் என்றால் அவருக்கு அவருடைய பெயரில் அவர் மீது அபிமானம் கொண்டவர்கள் குறைந்தபட்சம் 25% வாக்குகளை அவர் பெற வேண்டும். அதுக்கு மேலதான் மற்ற கூட்டணி கட்சிகள். ஆனா அன்றைக்கு திரு விஜயகாந்த் அவர்களுக்கே விழுந்த வாக்குகள் வெறும் 2.5%. 2016 அந்த பழம் இன்றைக்கு இத்து போன பழம், அழுகின பழம், அதாவது உபயோகப்படாத ஒரு பழமாகத்தான் இருக்கு. அது பால்ல விழுந்து பால் கெட்டு போயிடுச்சு. அதுல வேற பிரேம்லதா சொல்றாங்க தேன் கலந்த பால் அப்படின்னு. அது தேன் கலந்தாலும் சரி, அது கலந்த பால் கெட்டு போயிடும். இப்ப சிவராத்திரி அன்னைக்கு கூட நம்ம பார்த்திருப்போம். நீங்க கோவை மாவட்டத்தை சேர்ந்தவர். ஈசா யோகால எஸ்பி வேலுமணி பக்கத்திலே தான் அவங்க இருந்தாங்க. எல்முருகன் இணையமைச்சர் இருந்தாரு. இப்ப நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா இவங்க அதிமுக கூட்டணிக்கு போறாங்கன்னு சொன்னாங்க. லாஸ்ட் மினிட்ல இந்த ட்விஸ்டுக்கு என்ன சார்? பல முரண்கள் இருக்குங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா 2021 அவர்களது வாக்கு சதவீதம் வெறும் 0.40%. அப்ராக்சிமேட்டா சொல்லணும்னா 2 லட்சம் ஓட்டு. 2 லட்சம் ஓட்டுங்க. 2.5 கோடி இல்லை, 5 கோடி ஓட்டுன்னு நீங்க கணக்கெடுத்துக்கிட்டீங்கன்னா 1% 5 லட்சம் ஓட்டு. 4.4னா 2 லட்சம் ஓட்டு தான் அவங்களோட ஒரு தொகுதி. ஒரு தொகுதிக்கு 10,000க்கு ஒரு தொகுதியோட ஓட்டு, அவ்வளவுதான். ஒரு தொகுதியில 2 லட்சம் ஓட்டு இருக்கு. இவ்வளவுதான் அவர்கள் பெற்றிருக்கிறாங்க. ஒன்று. திமுகவை பொறுத்த வரைக்கும் இதுவரை அவர்கள் பிரகடனப்படுத்தி கொண்டது என்ன? நாங்கள் பதவிக்காக இல்லை, நம்பர் ஆஃப் சீட் எண்ணிக்கைக்காக நாங்கள் இல்லை, ஒரு கொள்கை கூட்டணி, மதவாத சக்தியை எதிர்த்து நிற்கிற, மதவாத சக்திகளுக்கு எதிரான ஒரு கொள்கை ரீதியாக நாங்கள் அணி திரண்டு இருக்கிறோம். இதனை அவங்க கட்டமைத்தது. ஆனால் தேமுதிக அப்படி கொள்கை ரீதியாக இணைந்தவர்களா? டெண்டர் விடுறது மட்டும்தான் பாக்கி. ஓப்பன் டெண்டர் கால்ஃபார் பண்ணி ஹையஸ்ட் பிட் டிக்ளரேஷன் மட்டும்தான் பாக்கி. பணம் கொடுக்கணும், ஒரு முதலீடு போடணும். அந்த முதலீடுங்கிற சீட்டா இல்ல வேற எதுமா?
நான் அவங்கள கொச்சைப்படுத்த விரும்பல. அதான் டெண்டர் விடுறது மட்டும்தான் பாக்கி. அடுத்து சென்ற சில நாட்களுக்கு முன்பு தான் கோவையில் வச்சு ஈசா யோகா மையத்தில் மத்திய இராணுவ அமைச்சர் எல் முருகன், திரு வேலுமணி இவர்களை எல்லாம் சந்தித்து வேலுமணி கூட இருந்து ஃபோட்டோலாம் எடுத்து சமூக வலைதளங்களில் அதிமுகவோடு கூட்டணி உறுதி என்கிற தகவல் வந்தது. ஆனால் இன்னைக்கு பிரேமலதா என்ன சொல்கிறாங்க, ஜனவரி 9ஆம் தேதியே டிசைட் பண்ணிட்டோம், எங்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் திமுகவோட போகலான்னு. அப்படியே நீங்கள் மற்றவர்களோடு அதிமுகவோட பயணிக்கிறோம், விஜயோட போகலாமா போட்டு ரெண்டு பக்கம் பேரம் பேசுறது மிக ஒரு தவறான அரசியல் முன் உதாரணம். இது ஒரு அரசியல் வியாபாரம். விஜயகாந்தோட ஆன்மா மன்னிக்காது தேமுதிக அந்த நிலைப்பாடு எடுத்ததுக்குன்னு பாஜக தரப்புலேருந்து விமர்சனம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை, விஜயகாந்த் ஆன்மா அது கூட விடுங்க, அது நம்முடைய நம்பிக்கை. தமிழ்நாட்டு மக்கள் அதை ஏற்றுக்கொண்டு வாக்களிக்க மாட்டார்கள். இதுவரை சரியாக கூட்டணியை கட்டமைத்த திரு ஸ்டாலின் காங்கிரஸை பழிவாங்க வேண்டும், காங்கிரஸுக்கு ஒரு செக் வைக்கணும், அவர்களுக்கு ஒரு பயம் காட்டணும், அல்லது அவர்களை வெளியேற்றுவதற்கு கூட தயாராக இருக்கிறோம், எங்கள் கூட்டணிக்கு வர்றாங்க என்பதை காட்டுகிற விதமாக அதாவது 1% கீழே 0.5% கீழே இருக்கிற கட்சியை காமிச்சு 4-5% இருக்கிற காங்கிரஸை கையாளலாம் என்று திரு ஸ்டாலின் அவர்கள் இன்றைய முதலமைச்சர் நினைத்தால் அது தவறு. இப்பவே திமுக காரர்கள் இணையதளத்தில் என்ன எழுத ஆரம்பிக்கிறாங்கன்னா, விருதுநகருக்கு ஒரு கேண்டிடேட் கிடைச்சிட்டாரு விஜய் பிரபாகரன் அப்படிங்கிற விஷயத்தை திமுக என்ன ஒரு கேண்டிடேட் கூட விருதுநகருக்கு இல்லாத ஒரு நிலையில் அவங்க இருந்தாங்களா என்ன? அதாவது நல்லா போச்சு. ஆனால் இவர்களது இப்போ இந்த 5000 ரூபாய் கொடுத்தாங்க பாருங்க, அதெல்லாம் நிச்சயமா நான் மற்றவர்களைப் போல அதை குறைச்சி நான் மதிப்பிடலை. அதன் மூலமாக ஒரு 4-5 அதாவது தமிழ்நாடு முழுக்க ஒரு 25 லட்சம் வாக்குகள் அவர்களுக்கு கூட கிடைக்கும். இந்த 5000 ரூபாய் கொடுக்கலன்னா அது திமுக கூட்டணிக்கு வந்திருக்காது. இது கொடுத்ததுனால திமுக கூட்டணிக்கு அது வரும். ஆனால் 25 லட்சம்ங்கிறது ஒரு டிசைடிங் ஃபேக்டர். நிச்சயமா. அதாவது நம்ம அதுல சில நெகட்டிவ் இருக்கு. தமிழ்நாட்டினுடைய கடன் சுமை ஏறிடுச்சு, கடனை வாங்கித்தான் கொடுக்குறாங்க, இதெல்லாம் வருஷத்துக்கு 2 லட்சம் கோடி கடன் அன்புமணி. பலனாளிகள் என்ன பார்ப்பாங்க, எனக்கு 5000 ரூபாய் கொடுத்தாங்க, அவ்வளவுதான், எனக்கு 5000 ரூபாய் கொடுத்தாங்க, கொடுத்த காசுக்கு நான் வாக்களிக்கிறேன், அப்படித்தான் பலனாளிகள் பார்ப்பாங்க. இதுவரை நன்றாக பயணித்து கொண்டு இருந்தது. அது இன்னும் காங்கிரஸை கூட பார்த்தீங்கன்னா இந்த 2 நாட்களாக அவர்களையும் கூட்டணியில சரி பண்ணிட்டாங்க. அப்ப அந்த கூட்டணி கட்டுமானத்துல ஒரு அழுகின பழத்தை 2016 அந்த பழம் வந்திருந்தா வேற மாதிரி அது பலன் கொடுத்துருக்கலாம். அழுகி போன பழத்தை, இத்து போன பழத்தை இன்னைக்கு கொண்டாந்து சேர்த்து அந்த கூட்டணியில ஒரு பேட் ஸ்மெல் உருவாக்கிக்கிட்டாங்க. அந்த கொள்கைகள்ல ஒரு சமரசத்தை உருவாக்கி கொண்டார். ஆனால் அரசியல் விமர்சகர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அதிமுகவுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருந்தது. 2024 அதிமுகவை யாருமே சீண்டலை. அவங்க சொன்னது சீச்சி இந்த போலாம் புளிச்சிருச்சுங்கிற மாதிரி தான் நிறைய பேர் சொன்னாங்க. என்டிஏ கூட்டணியில் போய் சேர்ந்தாங்க. சிறு சிறு கட்சிகளாக இருந்தாலுமே எல்லாருமே அண்ணாமலை தலைமையை ஏற்று அங்கே போய் சேர்ந்தாங்க. ஆனால் தேமுதிக இவங்களை நம்பி வந்தாங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்பி வந்தாங்க. ஆனால் அவங்க அந்த ராஜ்யசபா சீட்டு விஷயத்தில் நம்ப வச்சு ஏமாத்திட்டாருங்கிற நீங்கள் ஒன்று வச்சுக்கங்க. தேமுதிக பொறுத்து ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அன்றைக்கு கொடுத்திருக்கிறாருன்னு வச்சுக்கங்க, இன்றைக்கு உறுதியாக அதிமுகவோடு அவர்கள் கூட்டணியில் இருந்திருப்பார்களா என்பது சந்தேகம்தான். அன்றைக்கு அந்த ராஜ்யசபாவை வாங்கிட்டு இன்றைக்கு திமுகவோடு அவர்கள் போவதற்கு தயங்க மாட்டாங்க. ஏன்னா அவர்கள் கொள்கை ரீதியாக முடிவெடுப்பதில்லை. கொள்கை ரீதியாக எடப்பாடி பழனிசாமி கொடுக்காது சரியுமே, அன்னைக்கு கொடுத்திருந்தாலும் இவர்கள் இன்றைக்கு திமுகவோட போயிருப்பாங்க. ஜி.கே. வாசன் அப்படித்தானே சார் பண்ணாரு? அதான் சொல்றேன். அப்ப ஜி.கே. வாசனுக்கு கொடுத்தாங்க, என்ன பண்ணாரு? 24 அங்க போயிட்டாரு. அப்ப அது கொடுத்திருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. கொடுக்காது நல்ல முடிவு. இன்னும் சொல்ல போனா ஜி.கே. வாசனுக்கு கொடுத்ததே தவறான முடிவு அது. ஏன்னா அப்ப அவங்களுக்கு இருந்தது 3 சீட். அதனால அதுல எடப்பாடி பழனிசாமி செய்தது நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. இதுதான் இப்ப கொடுத்திருந்தாலும் அவங்க இன்னைக்கு திமுக கூட போயிருப்பாங்க. இப்பவும் கூட ஒருவேளை ராஜ்யசபா முடிச்சுட்டு திமுக கூட சேர்ந்து மார்ச் 6ஆம் தேதி ஒரு ராஜ்யசபா அதெல்லாம் அந்த ப்ராசஸ் முடிச்சு வாங்கிட்டு ஒருவேளை
சீட்டு வேணுங்கிற தொகுதி கிடைக்கல அப்படி இப்படின்னா கூட திடீர்னு இந்த பக்கம் ஜம்ப் பண்றது கூட அவர்கள் தயங்க மாட்டாங்கன்னு சொல்றேன். கூட்டணி விஷயத்துல வந்து அதிமுக ஒரு படி பின்னாடி இருக்கிறதா நீங்க பாக்குறீங்களா? அதிமுகவோட இல்லை, நிச்சயமாக ஒரு பர்செப்ஷன் பேட்டில், அதாவது ஒரு கருத்துருவாக்கம். திமுக கூட்டணி பலமாக இருக்கிறது, மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்துவிடும் என்பதை ஊடகங்கள் வாயிலாக சில ஒரு திட்டமிட்ட ஒரு பரப்புரையில் பெரிய அளவில் கட்டமைச்சிட்டாங்க. அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி தனக்கு கிடைத்த வாய்ப்புகளை சில மாதங்களுக்கு முன்பு, இப்போ நாங்கள்லாம் ஒரு தடவை அதிமுகவை ஒன்றிணைங்க, நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளை வைத்து நாம் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் ஒன்றுபட்டு அதிமுக தேவைன்னு எல்லாம் வலியுறுத்தணும். ஸோ அன்றைக்கே இவர் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. குறைஞ்சபட்சம் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்கிற எல்லோரும் நிபந்தனை இல்லாமல் இணையலாம் என்று இந்த இயக்கத்தை அவர் வலிமைப்படுத்தி இருக்கலாம், கட்டமைத்திருந்திருக்கலாம். அது இன்றைக்கு மற்றவர்கள் இவரை நாடி வருவதற்கு, தேடி வருவதற்கு உறுதுணையாக இருந்திருக்கும். அந்த இடத்துல இவர் தவற விட்டு விட்டார். இப்பொழுதும் என்னுடைய கணக்கு ஒரு 10 லட்சம் அதிமுக குடும்பங்கள் ஜெயலலிதா அம்மா காலத்தில் 2016 அதிமுகவுக்கு வாக்களித்த அவர்கள் இன்றைக்கு ஒதுங்கி இருக்கிறார்கள், ஒதுக்கப்பட்டிருக்கிறார்கள், புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள், அல்லது சங்கடங்களில் இருக்கிறார்கள், வெறுப்பில் இருக்கிறார்கள். அதை மீட்டெடுத்து இப்போ பல பேர் பார்த்தா நாங்கள் அதிமுக தாங்க, அம்மா இருக்கிற வரைக்கும் நாங்கள் ரெட்டலை தாங்க அப்படின்னு என்ன இப்போ இல்லை. தலைவரும் அம்மாவும் இருக்கிற வரைக்கும் தாமரன் அப்படிதான் சொல்லுவார், தலைவரும் அம்மா இருந்த வரைக்கும் நாங்கள் ரெட்டலைக்கு தாங்க. இப்போ ஒரு செகண்ட் தாட் இந்த மாதிரி இருக்கிறது. கிட்டத்தட்ட 10 to 15 லட்சம் குடும்பங்கள், அப்ப 40 to 50 லட்சம் வாக்குகள். அதே 8 to 10% இருக்கு. அது திமுகவுக்கு போயிருச்சுன்னு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம வந்து எடப்பாடி பழனிசாமி காலத்தில் அந்த வாக்குகள் அதிமுகவுக்கு வரல. இந்த ஒருங்கிணைப்பின் மூலமாக நாம இதுல வந்து சசிகலா பெரியாளு, தினகரன் வந்துட்டா எல்லாம் வந்துரும், ஓபிஎஸ் வந்துட்டா எல்லாம், அதெல்லாம் இல்லை. ஒரு பர்செப்ஷனோ நிபந்தனையற்ற முறையில் எல்லோரையும் அரவணைத்து எப்படி ஜார்ஜ் அணிகளுக்கு பிறகு ஜெயலலிதா அம்மா கட்டமைச்சாங்க. அவங்களும் தன்னை தனிப்பட்ட தலைவராக உருவாக்குனாங்க. எப்ப 88 ஆரம்பித்தார்கள் கூட 2001 பிறகுதான், ஒரு 12 வருட காலத்துக்கு பிறகுதான், 2001 எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் அவர்களது தலைமை என்று கொண்டு வந்தாங்க. 91 நீங்க பார்க்கலையா? 91 கூட அது எம்ஜிஆருடைய கட்சிக்கு நான் தலைவர் என்றுதான் கொண்டு போனாங்க. எடப்பாடி பழனிசாமி அந்த அணுகுமுறையை கையாண்டு இப்பொழுதும் இட்ஸ் நாட் டூ லேட், ஈவன் நவ் இட் இஸ் நாட் டூ லேட். என்ன தடுக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? ஏன்னா டிடிவி தினகரன் இப்ப சேர்த்துக்கிறாரு. டிடிவி தினகரனும் எடப்பாடி பழனிசாமி மாதிரி யாரும் இந்த நிகழ்காலத்துல விமர்சனம் பண்ணிருக்க மாட்டாங்க. மற்றவங்களை குறை சொல்லி இல்லை, நான் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு இன்செக்யூர்டு ஃபீலிங். இப்படி எல்லாம் வந்தாங்கன்னா ஒரு வலிமையா வருகிற பொழுது தன்னுடைய பதவிக்கு ஏதேனும் ஆபத்து வந்து விடுமா, மத்திய பாஜக தன்னை அப்புறப்படுத்துவதற்கு யாரையேனும் பயன்படுத்தி விடுமா என்கிற ஒரு இன்செக்யூர்டு ஃபீலிங், அவருக்குள்ள இருக்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை, ஒரு பாதுகாப்பற்ற ஒரு எண்ணங்கள், எந்த சூழ்நிலையிலும் கட்சி பொதுச் செயலாளர் பதவியை தான் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற தேவைக்கு அதிகமான முன் எச்சரிக்கை, அதுதான் பலகீனம். பார்க்கலாம் சார் எப்படி போகுது அப்படின்னு. ரொம்ப நன்றி உங்களுடைய நேர்காணலுக்காக. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.